ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குழந்தை நிலா. இன்றைக்கி அருமையான கேஷ்யூ நட் கிரேவி தாங்க குழந்தைகளுக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கேஷ்யூ நட் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். முந்திரி 100 கிராம் எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி 100 கிராம். பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி 2 சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அது குழந்தைகளுக்காக காரம் கம்மியாக இருக்கிற மிளகாய்த்தூள். தயிர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெய் 2 ஸ்பூன். சோம்பு 1 ஸ்பூன். கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் காஞ்சிடுச்சு. அதில் முந்திரி பருப்பை போட்டு சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வரட்டும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அதே பேனில் சோம்பு 1 ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். இப்போ சோம்பு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும், கோல்டன் கலரில் வரட்டும் வெங்காயம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அடுத்தது இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குவோம். அப்புறம் பச்சை பட்டாணி போட்டு இப்போ நல்லா வதக்குவோம். பச்சை பட்டாணி நல்லா வெந்துட்டுருக்கு. சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரியை போட்டு நல்லா கிளறி விடுவோம். அப்புறம் 2 ஸ்பூன் தயிரை போட்டு கிளறி விடலாம். இப்போ மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மிளகாய் தூள், தயிர் எல்லாமே ஒரு மசாலாவாக நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும், நல்லா கிரேவி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவியை ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த கிரேவியை 1 வயது மேல் உள்ள குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.